ஒரு காலத்தில் ஒரு துணிச்சலான சிறிய ஏகோர்ன் காட்டின் தரையில் கிடந்தது. வானத்தைத் தொடுவது போல் கனவு கண்டது. அது வலிமைமிக்க கருவேல மரங்களைப் பார்த்து அவற்றின் உயரத்தையும் வலிமையையும் பாராட்டியது. அது அவர்களைப் போல உயரமாகவும் வலுவாகவும் வளர ஆசைப்பட்டது. ஆனால் அது எப்படி என்று தெரியவில்லை. எவ்வளவோ நேரமானாலும் ஒரு வழியை கண்டுபிடிப்பதில் உறுதியாக இருந்தான் மத்தளம். துணிச்சலான சிறிய ஏகோர்ன் காட்டின் வளமான பகுதியை நோக்கி உருண்டு தனது பயணத்தைத் தொடங்கியது. அங்குள்ள வளமான மண் அது ஒரு வலிமைமிக்க கருவேல மரமாக வளர உதவும் என்று நம்பியது. அது உருண்டு செல்லும்போது சாமி என்ற நட்பு அணிலைச் சந்தித்தது. சாமி ஏகோர்னின் பணியைப் பற்றி ஆர்வமாக இருந்தார். மேலும் அதன் கனவை அடைய உதவ முடிவு செய்தார். சாமி துணிச்சலான சிறிய ஏகோர்னை தனது சிறிய பாதங்களில் சுமந்து கொண்டு வேகமாக செல்ல உதவினார். அவர்கள் ஒன்றாக பல தடைகளை கடந்து பயணத்தில் நல்ல நண்பர்களானார்கள். அவர்கள் காடுகளின் வளமான பகுதியை அடைந்தனர். சாமி மென்மையான பழுப்பு மண்ணில் ஏகோர்னை மெதுவாக வைத்தார். அவர்கள் விடை பெற்றனர் மற்றும் ஏகோர்ன் அதன் அடுத்த கட்ட பயணத்தைத் தொடங்கியது. நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறியது. துணிச்சலான சிறிய ஏகோர்ன் மண்ணில் புதைந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மெதுவாக முளைக்கத் தொடங்கியது. ஒரு நாள் மண்ணிலிருந்து ஒரு சிறிய பச்சை தளிர் வெளிப்பட்டது. துணிச்சலான சிறிய ஏகோர்ன் மரக்கன்றுகளாக வளர ஆரம்பித்தது. மத்தளத்துக்கு இது ஒரு பெருமையான தருணம். மரக்கன்று வளர்ந்து நாளுக்கு நாள் உயரமாகவும் வலுவாகவும் இருந்தது. அதன் வேர்கள் மண்ணில் ஆழமாக தோண்டி அதன் இலைகள் சூரிய ஒளியை அடைந்தன. ஒரு நாள் சாமி வலிமைமிக்க கருவேல மரத்தை பார்வையிட்டார். சின்னஞ்சிறு ஏர் எப்படி ஒரு பெரிய மரமாக மாறியது என்று கண்டு வியந்தார். அவர் தனது சிறிய நண்பரைப் பற்றி பெருமிதம் கொண்டார். வலிமைமிக்க கருவேல மரம் சாமியின் உதவிக்கு நன்றி தெரிவித்தது. அணிலின் உதவியின்றி அது தன் கனவை எட்டியிருக்காது என்று தெரிந்தது. இருவரும் தங்கள் பயணத்தை நினைவு கூர்ந்தனர்.